உள்ளே இருந்தவங்கலாம் பாலிடிக்ஸ் பண்ணி வெளில அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்களே. பேமெண்ட் வரலங்க, நான் இது சொல்லி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts. டீம் அது எக்ஸ்ட்ரா இது பண்ணி உங்களுக்கு வெளியே தெரியணும், அது ஓகே தான். பட் இன்னொருத்தங்களை நீங்கள் ஏன் டவுன் பண்ணுறீங்கன்றது தான் நான் கேட்டேன். மற்றபடி இந்த இது நீங்கள் பிஆர் டீம் வச்சுருந்தீங்க. இதை வந்து கமெண்ட்ஸில் பார்க்கும்போது இவங்க என்ன தண்ணி கேன் போட போனாங்களா? பிக் பாஸ் பற்றி ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு முடிச்சிடுறேன் சார். பிக் பாஸ் பற்றின கேள்வி இது கூட ரத்து. முத்துக்குமார் ஜெயிச்சிட்டாரு. இஸ் அ டிசர்விங் கை. நல்லா விளையாடி டே ஒன்லேருந்து சூப்பராக விளையாடி இருந்தார். அவரை தாண்டி இன்னும் 2 பேர் டிசர்விங் அப்படின்னா யாரை சொல்லுவாங்க? ஓகே, ஸோ வந்து இப்போ வர்ஷினி சிங்கல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்குறவங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாருக்குமே சரி தெரிஞ்சிருச்சு. நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்படியே பண்ணா போது வெயிட்டே இல்லை, அதில் எஃபெக்டே இல்லைன்னு அர்த்தம். சும்மா இப்படி நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட்டாக இப்படி பண்ணுவாங்க. எதுக்குடா பண்ணுறீங்க? ப்ராப்பராக அப்படி பண்ணி அந்த மசில் அப்படி ஃபீல் பண்ணி அதான் இன்னுமே நான் ஃபிட்னஸ் கோல் ரீச்சே பண்ணல. நிறைய பேருக்கு இது ட்ரீம் பாடின்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் பாதி வழி கூட தாண்டாத மாதிரி தான் ஒரு ஃபீலிங். அப்போ உங்கள் ஃபிட்னஸ் பாடி தான் என்ன? அது இன்னும் எங்கேயோ இருக்கு. இதுக்கும் மேலே பிக் பாஸ்குள்ளே போனதை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு பக்கம். எப்படி பிக் பாஸ்குள்ளே போகிறதுக்கான உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்களேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃபஸ்ட்டு லைக் லாஸ்ட் இயர் நான் ட்ரை பண்ணேன். ஸோ கான்டாக்ட்ஸ்லாம் எப்படியோ தேடி அவங்க இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்ணி பட் அதில் செலக்ட் ஆகலை. ஸோ இந்த வாட்டி அவங்களே வந்துட்டு கால் பண்ணி இது மாதிரி இந்த வாட்டி இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு கேட்டாங்க. அகெயின் திருப்பி இன்டர்வியூலாம் போயிட்டு அதில் செலக்ட் ஆகி அவ்வளோதான் இறங்கியாச்சு. இல்லை இறங்கினது பற்றி இன்டர்வியூனா என்ன பண்ணுவாங்க பிக் பாஸ் இன்டர்வியூ? அதெல்லாம் சொல்லக்கூடாதா? அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் என்னென்ன கேட்கணுன்றது, இவங்க எலிஜிபிளான கேண்டிடேட்டா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் வந்து தகுதி இல்லாமையா எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும்ல, நம்ம ஒருத்தங்க நல்லவனோ கெட்டவனோன்றது சிச்சுவேஷன் தானே முடிவு பண்ணும், அது சூழல் தானே முடிவு பண்ணும். ஸோ அவங்க நம்ம இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்களுக்கு இவங்ககிட்ட ஏதோ பொட்டென்ஷியல் இருந்திருக்குன்றதுனால தான் எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து நிறைய பேர் அதை மிஸ் அவுட் பண்ணிடுறாங்க. நீங்கள் உள்ளே வந்து ஒன்றுமே பண்ணல அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்களே. பட் அப்போ உங்களை செலக்ட் பண்ணாங்களா? இல்லை என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். அதுதான் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, என்ன மைண்ட் செட்டோட உள்ளே போனீங்க? நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வந்து சுத்தமாக வந்து அப்படியே ஒரிஜினல். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் சீசனுமே ட்ரை பண்ணேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பிக் பாஸ்னா எப்படி என்ன எதுன்னு ஒரு அவேர்ன்றது கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ உள்ளே போகும்போது எந்த மைண்ட் செட்டும் இல்லாமல் போனீங்களா? இல்லை, நான் வந்து 100% அக்மார்க் ஒரிஜினலாக இருக்கணும், அன்ஃபில்டர்ட் மோட் அப்படிதான் நினச்சி போனேன், அப்படிதான் இருந்தேன். ஓகே, ஸோ எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வந்து பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஓகே, நான் என்ன நினச்சினோ அது நான் பண்ணேன். எந்த ரிக்ரெட்ஸுமே இல்லை. அதான் ஒரிஜினலாக இருக்கிறது. நான் இதுதான் நான் காட்டணும்னு நினச்சேன், அது நான் காட்டிட்டேன், அவ்வளோதான். பட் வந்து கமெண்ட்ஸில் பார்க்கும்போது இவங்க என்ன தண்ணி கேன் போட போனாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. என்ன இந்த பொண்ணு வந்து வரும்போது அப்படின்ட்டு மாஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு நாங்களுமே எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. பட் உள்ளே போனால் செயலில் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் இருந்துச்சு. அப்போ நான் இருந்துச்சு, நிறையாவே இருந்துச்சுல்ல, நிறையாவே. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம் சொல்றவங்க அதுதான் நான் சொல்லிட்டேன்ல, எதுவுமே இல்லாம அந்த இடத்துக்கு போக முடியாது. அந்த இடத்துல நான் இருக்கேனாலே அப்போ நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். நம்ம டைட்டில் தான் அடிக்கணும், இப்படிதான் இருக்கணும்லாம் இல்லை. ஸோ நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இப்போ வர்ஷினின்ற பேர் தெரியுது, அவ்வளோதான். இதுதான் எனக்கு வேணும். நான் ஒன்றும் டைட்டில் அடிக்கணுன்ற ஆசை என்றைக்குமே இருந்தது இல்லையே. டைட்டில் நான் இன்டர்வியூலேயும் சரி இல்லை உள்ளேயும் சரி டைட்டில் அடிக்க தான் நான் சொன்னதே இல்லை. நான் டைட்டில் அடிக்கணும் அப்படின்னு நான் சொன்னதே இல்லை. எனக்கே நான் வச்சுக்கிட்ட காலம் 4 வாரம். அதுல 3 வாரம் இருந்தேன், 1 வாரம் இதுவாயிடுச்சு. பட் பரவாயில்ல, நமக்கு தெரியும்ல எந்த அளவுக்கு நம்ம ஒரு இந்த கேமை நம்ம எப்படி வந்துட்டு இது பண்ண முடியும் அப்படின்றது. சில விஷயங்கள் நம்மளால இதுதான் நம்ம கெப்பாசிட்டி, நம்மளோட குவாலிட்டிஸ் மக்களால் ரிலேட் பண்ண முடியுமான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரிலேட் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒரு யூனிக்கான ஒரு பர்சன். அதனால என்னோட டைம் ஃப்ரேம் அவ்வளோதான்.
ஸோ மக்களுக்கு பிடிக்கணும், நீங்கள் உள்ள விளையாடுறீங்களோ இல்லையோ மக்களுக்கு பிடிக்கணும், அதுதானே எண்ட் பாயிண்ட். ஸோ அது அவங்களால ரிலேட் பண்ண முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அது வேஸ்ட். ஓகே, நீங்கள் உயிரை கொடுத்து ஆடினாலும் அது வேஸ்ட்டு தான். மக்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க வெளியே அனுப்ப போகிறாங்க, ஏன்னா மக்கள் தானே முடிவு பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் நீங்க சாட்டிஸ்ஃபைடு. ஆனா எனக்கு நான் போயிட்டு நான் விளையாட கேம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா, உனக்கு என்னடா அப்படின்னு. அவ்வளோதான். போனேன் வந்த அவ்வளோதான், எனக்கு பிரச்சனையே இல்லை. ஓகே, இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ பிக் பாஸ் போகணும், நான் நானா இருக்கணும் அப்படின்ட்டு போயிருந்தீங்க. போனேன், நான் நானா இருந்தேன். நீங்களா இருந்தீங்க, அவ்வளோதான் இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் உள்ள வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பீப்புள்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லான மெமரிஸ். என்ன வந்து நினைவுகள். நான் எக்ஸிட் ஆகும்போதே சொன்னேன், நான் வெறும் கையில போல, கை நிறைய மெமரிஸ், கை நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், இது நிறைய இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு தான் நான் போயிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உள்ள இருந்ததும் சரி, அந்த நினைவுகள் எல்லாமே இப்போ நினச்சி பார்த்தா கூட எனக்கு ஸ்கூல் காலேஜ் லைஃப்லாம் விட இந்த லைஃப் தான் நான் வந்து சொல்லுவேன். இந்த இதில் சொல்லுவாங்கள்ல, நிறையா பாடல் வரிகளில் வருமே, எந்த வாழ்க்கை ஒன்று கல்லூரி வாழ்க்கையை காட்டிடுவேன், நான் வந்து பிக் பாஸ் வாழ்க்கையை காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். இருந்த ஒரு சில காலங்களாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஓகே, பட் உள்ள போகும்போது வர்ஷினியை வந்து ஒரு சில பேர் வந்து நோண்டுனாங்க, ஒரு சில பேர்லாம் டார்கெட்லாம் பண்ணுறாங்க. அதனால தான் வர்ஷினி வந்து அவங்க உள்ளே இருந்தவங்க தான் பாலிடிக்ஸ் பண்ணி வெளில அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்களே. இதெல்லாம் நான் எதுவும் சொல்கிறேன் இல்லை, ஏன்னா இந்த மாதிரி கேள்விக்கு நான் பதில் சொல்லக்கூடாது. அதனால பிக் பாஸ் இல்லை, நம்ம பேர் இல்லை, பேராக கேட்கல. பட் உள்ளே வந்து உங்களை கார்னர் பண்ணதோ, உங்களை விளையாட விடாமல் பண்ணதோ, அந்த விஷயம் நடந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? நான் அதுக்கு சொல்ல விரும்பலை. பேமெண்ட் வரலைங்க, நான் இது சொல்லி கேஸ் ஆயிரும் போகுது. இன்னொரு விஷயம் வந்து பிஆர் டீம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த சீசனில் ரொம்ப ட்ரெண்டு. பட் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியுமே இந்த பிஆர் விஷயம் இருந்திருந்தா இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் எல்லா சீசன்லையும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த காலகட்டத்தில் இருக்கோம். ஸோ பிஆர் டீம் அது தப்பே இல்லை. ஒருத்தங்க போகிறதே வந்து வெளியே வந்து தெரியணும்னு தான். பிஆர் டீம் அது எக்ஸ்ட்ரா இது பண்ணி அவங்க வெளியே தெரியணும், அது ஓகே தான். பட் இன்னொருத்தங்களை நீங்கள் ஏன் டவுன் பண்ணுறீங்கன்றது தான் நான் கேட்டேன். மற்றபடி எந்த இதுவும் இல்லை. நீங்கள் பிஆர் டீம் வச்சுருந்தீங்களா? பிஆர் டீம்னு இல்லை, லைக் என்னோட அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி போஸ்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ அது பிஆர்ன்னு சொல்லலாம், சொல்லிக்கலாம். உங்க அக்கௌண்ட்டை மட்டும் தான் நீங்க ஹேண்டில் பண்ண வச்சீங்க, மத்த உங்களுக்கான ஒரு ஃபேன்ஸ் டீமை உருவாக்கிட்டு ஃபேன்ஸ் வர்ஷினி ஃபேன்ஸ் கிளப் அப்படிலாம் இது மாதிரி பண்ணல. அண்ட் வேற எந்த ஒரு கண்டஸ்டன்ட்டையுமே டவுன் பண்ணல. ஓகே, உங்களை நீங்க ப்ரோமோட் பண்ணிக்கிட்டீங்க உங்க அக்கௌண்ட்ல. என் அக்கௌண்ட்ல என்ன ப்ரோமோட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். ஓகே, பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, பிஆர் ஒருத்தர் வெளியில வந்து ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு பிஆர் வைக்கணும்னா தான் வந்து சம்பாதிக்கிற காசுலேருந்து பாதிக்கும் மேலே கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து பிஆர் வந்து பெருசாக ஒர்க் ஆகும் அப்படின்னும் சொல்லிக்கிறாங்க. பட் இங்கே நான் வந்து உள்ளே வச்சுருந்தாங்களா இல்லையான்னு நான் கேட்கல உங்ககிட்ட. பட் நீங்கள் பிக் பாஸ் உள்ளே போயிட்டு வந்தீங்களா, உங்களுக்கு அதை பற்றின ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதை வச்சு சொல்லுங்கள். ஆமாவா? வெளியில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதை அதை வச்சு நீங்கள் நம்புங்கன்னு நான் சொல்லுவேன். என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, அவ்வளோதான். சரி, ஓகே. வெளில போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஹவு டு ஃபீல்? வெளில பார்க்கும்போது உங்களுக்கான ஒரு ஃபேன்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆகி வரும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதாவது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் வந்து எவ்வளோ ஒரு பர்சனால் ரிலேட்டே பண்ண முடியாத பர்சன்னு எனக்கே தெரியும். அப்படியும் சில பேர் இவ உண்மையாக இருக்காடா, இவ இப்படி இருக்காடா, இவ மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டா, அப்படியே பேசுகிறா டைரக்டான்றது அந்த அந்த பார்ட் ஆஃப் மீயும் வந்து ரசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சப்போ ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு நிஜமா. நான் ஒரு கிராட்டிடியூட் போஸ்ட்லாம் போட்டிருந்தேன், தேங்க்யூ. அதுக்குமே வந்து ஹேட் கமெண்ட்ஸ் வரும். அப்படின்னா இவ வந்து அப்படியே பாகுபலியில் நடித்த மாதிரி இவ என்ன தேங்க்யூ போஸ்ட் போடுறா அப்படின்லாம். அதெல்லாம் எந்த இதுவும் கண்டுக்கூடாது. நிஜமாவே எனக்கு ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்துச்சு. இவ்வளோ பேர் இவ்வளோ நல்ல விஷயமா சொல்கிறாங்களே அப்படின்றது. ஸோ அவங்களுக்கு நான் தேங்க்ஃபுல்லாக ஒரு நோட் போட்டேன், ஸ்வீட்டாக. ஓகே, வாட் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூ கெட் ஆஃப்டர் பிக் பாஸ்? ஸோ அதுதான் நிறைய பேர் உடனே அப்படி நடந்துரும் அப்படின்லாம் இல்லை. ஸோ இப்போ சதிக்கு வந்துட்டுருக்கு, இன்னும் ப்ராசஸில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வாரம் ஒரு படம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது போகிறேன், அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ பிக் பாஸ் இருந்தால் உடனே அப்படியே ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கதவை தட்டி நிற்கும் அப்படிதான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் நினச்சிட்டு இருக்காங்க. உள்ள வலது காலை வச்சா போதும், ஏன் லெஃப்ட் காலை வச்சா கூட போதும். அப்படிலாம் இல்லைங்க, எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்கு. நம்ம டைம்ல தான் நம்ம ஷைன் ஆகும். ஸோ அந்த டைம் எப்போ வருமோ அது பிக் பாஸ். சில பேருக்கு உடனே நடக்கலாம், பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்தோடனே. சில பேருக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கலாம், எப்போ வேணால் நடக்கலாம். அது பிக் பாஸ்னால அப்படின்னு. பிக் பாஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், நம்ம மக்களுக்கு கொண்டு சேர்க்குற பிளாட்ஃபார்மில் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் அதுதான்.
ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். பட் உடனே வாய்ப்பு கிடைக்குமான்னா அப்படி கிடையாது. அது உங்கள் டைம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே, கடைசியாக பிக் பாஸ் பற்றி ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு முடிச்சிடுறேன் சார். ஓகே, முத்துக்குமார் ஜெயிச்சிட்டாரு. இஸ் டிசர்விங் கை, நல்லா விளையாடி டே ஒன்லேருந்து சூப்பராக விளையாடி இருந்தார். அவரை தாண்டி இன்னும் 2 பேர் டிசர்விங் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? எனக்கு வந்து டிசர்விங்னா தீபக் மஞ்சரி இருந்திருக்கலாம் தோணுது. ஏன் என்ன மட்டும் டிசர்விங், அவங்க நிஜமாவே நல்ல பிளேயர்ஸ். என்னோட கண்ணோட்டத்தில் சொல்கிறேன், நான் பார்த்த கண்ணோட்டத்தில் அவங்க நிஜமாவே டிசர்விங் நான் நினைக்கிறேன். ஓகே, நிறைய பேர் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்ப்பாங்க, நான் வந்து கேமாக பார்த்தேன். ஸோ கேமாக இவங்க கரெக்டாக இருக்காங்க, இவங்க சூப்பராக ஆடுறாங்க, எங்கே என்ன பேசணுமோ எங்கே எந்த கருத்து பதிவு பண்ணமோ அந்த மாதிரி இருந்தாங்கன்ற பட்சத்தில் அவங்க இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஃபைனல்ஸில் நான் ஃபீல். ஓகே, நீங்கள் எதுக்காச்சும் ரிக்ரெட் பண்ணீங்களா? நம்ம இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு ஏதாச்சும்? ரிக்ரெட் ஆக்சுவலாக எனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு தப்பே பண்ணாலுமே அதுக்கு ரிக்ரெட்டே இருக்காது. ஏன்னா அதை கடந்து போயிடணும் நம்ம. அதில் ரிக்ரெட் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ எனக்கு வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்குமே ரிக்ரெட்டுன்ற ஒரு எமோஷனே இருந்ததில்லை. பட் சும்மா யோசிப்போம், ஒருவேளை இப்படி பண்ணியிருக்கலாமா, அதெல்லாம் ஒரு 2 செகண்டுக்கான தாட் மட்டும்தான். பட் மற்றபடி ரிக்ரெட் அப்படின்லாம் கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணோம், அந்த சிச்சுவேஷன் அப்படி இருந்ததுனால அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அதை கடந்து போகிறோமா. பிக் பாஸ்குள்ள போயிட்டு வந்திருக்கும், சுட சுட உங்களோட ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போதான் பார்த்தேன் உட்காந்து நாள், லாரா அப்படின்ட்டு. அந்த படத்துல வந்து ஒரு லிப்லாக் சீன் வேற பார்த்துருந்தேன். இல்ல அது லிப்லாக் இல்ல, லிப்லாக் இல்லையா அது? ஸோ அது என்னன்னா வந்துட்டு அவங்க ஸ்மோக் பண்ணிட்டு என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து கஞ்சா வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து என் மேல ஊத பார்ப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் வாயில வைப்பாங்க, நான் வேணாம் சீன் தட்டி விடுவேன். ஸோ அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறதுனால தான் அந்த சீனே வந்துச்சு. அது லிப்லாக்லாம் கிடையாது. ஸோ வாயில் வந்து ஊதுறது மட்டும்தான். ஸோ அது வந்து நிறைய பேர் லிப்லாக் அப்படிலாம் நினச்சிருப்பாங்க. அந்த சீனுக்கு அது தேவைப்பட்டுச்சு, அதனால தான் அது வச்சாங்க. ஏன்னா அது பேஸ் பண்ணி ஒரு கதை இருக்கும், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, சூப்பர். இல்லை அது ஒரு தனியாக யூடியூப்ல வச்சு போட்டுட்டு இருந்தாங்க. கதாநாயகன் கூட லிப்லாக் சீன் கிடையாது, வேற கதாநாயகன் ஃப்ரெண்டு கூட சம்திங் வர்ஷினி, பிக் பாஸ் வர்ஷினி லிப்லாக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வச்சு பேசி. அப்படியா? நானே பார்க்கல. நீங்களே பார்க்கலையா? சரி, ஓகே. வந்தோடனே சொல்லணும்னு நினைச்சேன், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இன்னைக்கு இல்ல, வரப்பதில்லை, இன்னும் தடுக்கி தான் வந்துடும்ல. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? அதுக்குதான் வந்த. இப்ப அதெல்லாம் நமக்கு வேணுமா வேடாவா அதுக்குதான் இப்படி இதுதான் இருந்தா ஓகே, இல்லனா ஓகே. ஏன் இல்லையா பாய் ஃப்ரெண்ட்? வேலண்டைன்ஸ் வந்து இப்போ அம்மாக்கு கூட வேலண்டைன்ஸ்னா லவ். இந்த லவ்ன்றது எல்லாருக்கும் இருக்கிற, நம்ம மக்களுக்கு லவ் எல்லாமே தானே. ஸோ அது லவ்ன்றது பொதுவான விஷயம் தான். ஸோ அது லவ்வர் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லைல்ல. ஸோ ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அண்ணன் தங்கச்சி யாரை வேணா இருக்கலாம். என்ன பண்ண போறீங்க இன்னைக்கான உங்க பிளான் என்ன? ஜிம்முக்கு தான் போவேன். ஜிம்முக்கு தான்? ஏன்னா ஜிம்மு தானே கடைசியில வேலண்டைனா வந்து நிக்குது. இந்த தம்பிள் தான் என் லவ்வர், அந்த ராடு தான் என் லவ்வர். இதுல சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்டெத்தோஸ்கோப் தான் என் தாலி, அந்த மாதிரி டம்பிள் தான் இது. ஓகே, ஸோ வந்து இப்போ வர்ஷினி சிங்கிள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்குறவங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாருக்குமே சரி தெரிஞ்சிருச்சு. நான் அப்படி சொல்லவே இல்லையே. சொல்லலையா? சரி, ஓகே. வர்ஷினி அப்படின்னா கமிட்டட் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. அவ என்னதான் எதுவுமே அதை வந்து ஒரு பர்சனலான விஷயம், அதை பத்தி நம்ம வந்து சொல்ல தெரிய வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்னு நான் அஃபிஷியலா தெரிய வைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை, நீங்க ஏதாவது கொளுத்தி போட்டுறாதீங்க. எப்படி வேணா வச்சுக்கோங்க, ஓப்பன் சாய்ஸ் நான் விடுறேன் உங்களுக்கு. ஓப்பன் கமிட்டட் நினைச்சா கமிட்டடா எடுத்துக்கோங்க, சிங்கிள் நினைச்சா சிங்கிளா எடுத்துக்கோங்க. இந்த படத்துலலாம் வந்து ஓப்பன் எண்டிங் வைப்பாங்களே, அந்த மாதிரி என் கதையும் ஒரு ஓப்பன் எண்டிங்கா. ஓப்பன் எண்டிங் நோட் பண்ணி தான் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. நானே ஃபில் பண்ணி எப்படி அதுதானே பண்றீங்க, அதனால பண்ணுங்க. பட்டுன்னு ஓப்பனா போட்டு வளைச்சிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ வர்ஷினிக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னா அவர் வந்து எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுமா? அப்படிலாம் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும். அப்ப எப்படி வேணா இருக்கலாமா? எப்படி வேணா இருக்கலாமான்னு கேட்டா ஒரு நீங்க லுக் பேஸ் பண்ணி இல்ல, சொல்றீங்களா? பொதுவா எல்லாமே ஜெனரலா கேக்குறேன் நான். ஜெனரலா வந்து எஃபர்ட் போடணும். எதுக்காக? நம்மள வந்து இம்ப்ரெஸ் மனம் கவர பண்றதுக்கு. வைக்க எஃபர்ட் போடணும். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஹி கேர்ஸ், ட்ரூலி கேர்ஸ்ன்ற ஒரு எஃபர்ட் ஒன்று அங்கே இருக்கணும். இப்போ என்னை பார்க்க ஒரு சர்ப்ரைஸாக பார்க்க வரதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும். நிஜமாவே எஃபர்ட் போடணும். இப்போ ஏதாவது ஒரு சண்டை நடந்துச்சுன்னா கூட அதை ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த எஃபர்ட் போட்டு அதை சரி பண்ணணும்னு பார்க்கணும். நான் கிளம்புறேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே எஃபர்ட்டு. ஒருத்தங்களுக்கு ட்ரூலி லைக்ஸ்னால் அவங்க என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணணும், அவ்வளோதான்.
வேற பெருசாலாம் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஜிம்முக்கு போற பையனா போகணும் வரணும் அப்படிலாம் இல்ல. அந்த பாடி பில்டரா நீங்க வந்தா நீங்க பாத்துப்பீங்க. ஜிம்முக்கு போவேனா, காசு இருக்க அவசியம் இல்லை, இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே எனக்கு கிடையாது. ஓகே ஒழுங்கா என்னை பார்த்துட்டா போதும். சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு உள்ள கேட்கணும்னு தோணுது. பட் 3 கேமரா இருக்கிறதா அதுதான் நான் சொன்னேன்ல, எஃபர்ட் போடணும். ஓகே, இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எஃபர்ட் போடுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே வந்து விட்டுருவாங்க. அதான் கிடைச்சிருச்சுல. கன்சிஸ்டன்சி ஒர்க் அவுட்ல மட்டும் இருக்க கூடாது, எஃபர்ட் இருக்கணும். கன்சிஸ்டன்சி முக்கியம். வேற என்ன பண்ணுங்க? அவ்வளவுதான், இதுவே போதுங்க. ஓகே, இந்த வேலை அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி காசு என்ன வேலை, ஆங்கரா கூட இருக்கலாம், என்ன வேணா பண்ணிட்டு ஆங்கரா கூட இருக்கலாம். சரி ஓகே, உங்க செலிபிரிட்டி ஆங்கரா கூட இருக்கலாம், ஒரு பேர் தன்வீரா கூட இருக்கலாம். போடு நானே கஷ்டப்பட்டு அந்த பேரை வாயிலேருந்து வர வைக்கலாம்னு நினைச்சேன். ஓகே, கடைசியில் அவங்களே சொல்லிட்டாங்க. அதாவது வர்ஷினி கிரஷ், வர்ஷினியோட பாய் ஃப்ரெண்ட் கிரஷ் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வேறையா? எப்படியும் கொட்டலத்துல இதுதான் போட போறீங்க, வர்ஷினி கிரஷ் யாரு என்று தெரியுமா அப்படின்னு கேப்ஷன்ல. ஆனா தன்வீர்னு போட மாட்டாங்களே, அது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆமா, அப்புறம் அது சுவாரஸ்யம் கேட்டு. ஏங்க நான் வந்து அவ்வளவு சுவாரஸ்யம், அவ்வளவு முக்கியமாக என் பேர் அவ்வளவு சுவாரஸ்யம். சரி ஓகே, உங்க செலிபிரிட்டி கிரஷ் யார்? மாறிட்டே இருக்குங்க, அதுதாங்க பிரச்சனை. இப்போ நான் காதலிக்க நேரமில்லை படம் பார்த்தேன், அதுல ஜெயம் ரவி சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன படம் வந்துச்சு, ஏதோ தனுஷ் படம் பார்த்தா அவரை பிடிக்கும். அந்த டைம்ல படத்துக்கு படம் அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்க தான் அப்படின்றது இல்லை. ஸோ நேத்திக்கு கனவுல வந்து எஸ்கே சார் வந்ததுனால நான் இப்போ எஸ்கேன்ற சார்ன்றதை பதிவு பண்ணிடுறேன். கலாட்டா ஆங்கர் கிரஷ் யாரு? யாரெல்லாம் இருக்காங்கன்னே தெரியலையே, அதனால என் பேர் தெரியல. வாயிலேருந்து வர வைக்கணும் அந்த பேரை. சொல்ல மாட்டீங்களா? ஸோ அதில் கராராக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்னென்ன கேட்கணுமோ அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டுட்டேன், நீங்களும் சொல்லிட்டீங்க. பட் கடைசியில் அந்த ஒரு வார்த்தை மட்டும், அந்த ஒரு பேரை மட்டும் சொல்லியிருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஓகே, ஒர்க் அவுட்டை வந்து ஒரு சேலஞ்சோட முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் பண்ணி முடிக்கலாமா? உங்களை இம்ப்ரெஸ் பண்ணோம்லங்க, என்ன பண்ணோம் நீங்க சொல்லுங்க, நான் பண்றேங்க. நான் இம்ப்ரெஸ் ஆவேன்னு யாரு சொன்னாங்க? நான் தான் நினைச்சேன். அப்படிலாம் இல்ல, பட் அதுக்கான ஒரு புள்ளியார் சொல்லியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஆசைப்படுறீங்க, நீங்களே சொல்லுங்க என்ன சேலஞ்ச் பண்ணி. புஷ் அப்ஸா, புல் அப்ஸா, பிளாங்கா, என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. புஷ் அப்ஸா? ஓகே, கமா. ஸ்ட்ரெச்சிங்லாம் முடிச்சு ஒரு வழியா ஒர்க் அவுட்டுக்கு வந்தாச்சு. எஸ், உங்க இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமா, என்னோட கோட்டை. இந்த கோட்டையில ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டா என்ன போட போறோம்? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சர்க்கியூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் நான் இருக்கேன். ஸோ எல்லாத்துலேயும் செஸ்ட்டில் ஒன்று, ஸோ இது வந்து செஸ்ட் லைக் கேபிள்து, அப்புறம் லேட்டில் ஒன்று, அந்த மாதிரி ஒவ்வொரு மசில் குரூப்பாக நம்ம டார்கெட் பண்ணி சர்க்கியூட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நமக்கு எல்லா மசிலும் முக்கியம், எல்லா ஃப்ளேவரும் வந்து கொண்டு வரணும். அறுசுவை மாதிரி மசில்ல அப்படியே எல்லாமே. மசில்ல அறுசுவைன்றது ஒரு ரெஃபரன்ஸ்க்கா? சரி ஓகே, அதாவது ஒரு மசில் பண்ணா இன்னொரு மசில் கோச்சிக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் வந்து எல்லா மசிலையுமே கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு நான் பாத்துக்கிறேன், நீங்க பண்ணுங்க. ஸோ இது வந்துட்டு என்னோட ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, ஷோல்டர் லெவல் இல்லை கொஞ்சம் கீழே அப்படி இருக்கணும்ட்டு. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது, எஜுகேட் பண்றேன். இனிமே கத்துப்பாங்க. வர்ஷினி சொன்னா கரெக்டா தானே இருக்கும் எல்லாம். அடிக்கடி மிரரை பார்த்துக்கணும் நம்ம எவ்வளவு வெறியா போடுறோம் அப்படின்றதுக்காகவா? அப்படியும் அண்ட் ஃபார்ம் வந்து கரெக்டா பண்றோமா அப்படின்றத செக் பண்றதுக்கு. ஓகே, அதாவது பிரிட்டி கேர்லா இருந்த வர்ஷினி ஒர்க் அவுட் போடும்போது அவங்க மூஞ்சில இருக்கிற அப்படின்ற மாதிரி பயங்கரமா பண்ணிட்டு. ஆமா, எனக்குமே ஒரு ரூல் என்னன்னா, நம்ம வந்துட்டு ஃபேஸ் வந்து நார்மலா இருந்துச்சுன்னா அப்புறம் ஒர்க் அவுட் ஆகலன்னு அர்த்தம். இன்னைக்குமே அந்த அப்படி புஷ் இருந்தாதான் தூக்குற வெயிட் வந்து மூஞ்சில தெரியணும் அப்படின்றீங்களா? ஓகே, உங்க ஃபிட்னஸ் இல்ல, அப்பதான் அந்த மைண்ட் டு மசில் கனெக்ஷன் நம்ம ஃபீல் பண்ணோம். அப்படியே பண்ணா அப்போ அது வெயிட்டே இல்லை, அதுல எஃபெக்டே இல்லைன்னு அர்த்தம். சும்மா இப்படி நிறைய பேர் வந்து ஃபாஸ்டா இப்படி பண்ணுவாங்க. எதுக்குடா பண்றீங்க? ப்ராப்பரா அப்படி பண்ணி அந்த மசில் அப்படி ஃபீல் பண்ணி, அதான் அந்த சீக்ரெட். நான் ஜிம்ல பாத்துருக்கேன், ஒரு சில பேர்லாம் போடும்போது
இப்படிம்பாங்க, இப்படின்னுவாங்க, இப்படின்னுவாங்க. பின்னாடி போயிருவாங்க அப்படியே. ஸோ அப்படிலாம் போடக்கூடாது. அப்படிலாம் போடக்கூடாது, எஃபெக்டிவா இருக்காது. ஓகே. So, எல்லாமே வந்து ப்ராப்பரா மைண்ட் டு மசில் கனெக்ஷன் இருக்கணும். நல்லா அது வந்து ஈசென்ட்ரிக்ஸ், இது கான்சென்ட்ரிக்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் அது இப்படி இப்போ பைசெப் லெவலில் போடணும், அப்படி ஸ்லோவாக இது பண்ணி ஓகே. கண்ட்ரோல்டு ஈசென்ட்ரிக்ஸ். ஓகே. இந்த காலையில வெறும் வயித்துல தூங்கி எந்திச்சோடனே இந்த ஒரு பவுடரை மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா, இந்த லேகியத்தை வந்து பல்லுல படாம வாயில வச்சீங்கன்னா அப்படியே உடம்புல இருக்கிற கொழுப்புலாம் நம்பாதீங்க அந்த மாதிரி. உடம்புல இருக்கிற கொழுப்புலாம் கர கர கரன்னு குறையும் அப்படின்னு அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை, ஒரே ஒரு இதுதான். ஃபேட் லாஸ்ன்னு வந்துட்டா கேலரிஸ் இன் வர்சஸ் கேலரிஸ் அவுட், ஒரே கான்செப்ட் தான். ஸோ கேலரி டெஃபிசிட்ல இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும், சர்ப்ளஸ்ல இருந்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகும். ஐ மீன் ஃபேட் கெயினோ இல்லை மசிலாக அது போகிறீங்கன்னா அப்போ ப்ரோட்டீன் அதிகமாக எடுப்பாங்க. மெயின்டெனன்ஸில் இருந்தீங்கன்னா மெயின்டைன் ஆகும். ஸோ ஒவ்வொரு பாடி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்ணுன்ட்டு அவங்க ஒரு கணக்கு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என் ட்ரெயினருக்கு தெரியும் எனக்கு என்ன கணக்கு கொடுக்கணுன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவ்வளோ தான் சாப்பிட்ணும் நீ அப்படின்ட்டு டெய்லி நாங்கள் வந்து ஒவ்வொரு ஃபுட்டும் கணக்கு பண்ணி தான் சாப்பிடுவோம். பாஸ்தா, இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் பாஸ்தா, டெய்லி பாஸ்தா தான் சாப்பிடுவேன் டயட்டில். ஆனால் 50 grams பாஸ்தா, அதில் அப்புறம் சிக்கன் ஒரு 100 to 150 grams அந்த மாதிரி. ஸோ எல்லாமே கணக்கு பண்ணி சாப்பிட்டாதான் இந்த மாதிரி ஆக முடியும். என்ன 6 packs வச்சுக்கிட்டு பட் இதெல்லாம் பொய்யா? இந்த ஜிம்முக்கு போகாமல் உடல் எடையை குறைக்க வேண்டுமா? உங்களுக்கு 6 packs வைக்க வேணுமா? அதெல்லாம் வந்து அன்ஹெல்தியான வே தான். நிறைய பேர் நிறைய ஃபிட்னஸ் குரூப்ஸில் போயிட்டு 1 dayல 2 kg லாஸ்ன்னு சொல்லி வாந்தியெல்லாம் எடுக்க வைப்பாங்க. எனக்கே பாவமாக இருக்குது, என்னடா பண்ணுறீங்க ஃபிட்னஸ்ன்ற பேரில் இப்படி பண்ணுறீங்களேன்ட்டு. நிறைய பேருக்கு அந்த விஷயம் போய் சேர மாட்டேங்குது. அதனால தான் நான் இது நிறைய பேருக்கு போய் கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நாலேஜ் இருக்க மாட்டேங்குது. ஏதோ எல்லாருமே ஒரு டெஸ்பிரேஷனில் நம்பிடுறாங்க. ஓ இப்படி பண்ணால் இது கரெக்டாக இருக்குமோ, அப்படி பண்ணால் அது கரெக்டாக இருக்குமோ. பட் உண்மையிலேயே பண்ண எங்களுக்கு தான் தெரியும் எது கரெக்டான வழி, எத்திக்கலான வழி. எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இப்படி ஒரு பாடி ஷேப் வர வைக்க? இப்போ யோசிச்சு பார்த்தா ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அழுதுட்டுலாம் நான் பண்ணியிருக்கேன். ஜிம்ல அழுதுட்டு சாப்பிடுவேன், அழுதுட்டே டயட் பண்ணுவேன், அழுதுட்டே ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்படியே கண்ணெல்லாம் தண்ணி வரும், என்ன வாழ்க்கடா இது அப்படின்லாம் இப்போ நினச்சி பார்த்தா சிரிப்பாக இருக்குது. பட் அப்போ அதெல்லாம் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. இன்னுமே நான் என் ஃபிட்னஸ் கோல் ரீச்சே பண்ணல. நிறைய பேருக்கு இது ட்ரீம் பாடின்னு சொல்றாங்க, எனக்கு இன்னும் பாதி வழி கூட தாண்டாத மாதிரி தான் ஒரு ஃபீலிங். அப்போ உங்க ஃபிட்னஸ் பாடி தான் என்ன? அது இன்னும் எங்கேயோ இருக்கு, இதுக்கும் மேலயா? இதுக்கும் மேல. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts.